அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இதில் நிதிநிலை அறிக்கை தொடர்பாகவும் அதுக்கான நிதி பங்கீடு, மொழி உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். அபினேஷ், இப்போ இந்த கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கக்கூடும் எதிர்பார்க்கப்படுகிறது. எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இது? இன்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் 19வது அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வரும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி தமிழ்நாடு அரசினுடைய 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை தொடர்பான மிக முக்கியமான முடிவுகளுக்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளிக்க இருக்கிறது. அதே போல எந்தெந்த துறைகளுக்கான நிதி பகிர்வு என்பது குறித்தான மிக முக்கியமான முடிவுகளுக்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்க இருக்கக்கூடிய நிலையில மத்திய அரசு தமிழ்நாடு அரசுக்கு தர வேண்டிய நிதி நிலுவை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குது. குறிப்பாக சமக்கரா சிக்ஷா உள்ளிட்ட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையில இந்த நிதிநிலை அறிக்கையில பல்வேறு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டு கேட்டது போல இந்த அமைச்சரவை கூட்டத்துக்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளர்களை தலைமைச் செயலகத்தில் சந்திக்கவிருக்கிறார். அதுல மிக முக்கியமான இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து முதலமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவிக்க இருக்கிறார். மிக குறிப்பாக அண்மையில மத்திய அமைச்சர் இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினாதான் நிதி ஒதுக்கீடு செய்ய முடியும் அப்படின்னு தெரிவித்திருந்த நிலையில அதுல திட்டவட்டமாக இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல தமிழ்நாடு அரசு உறுதியாக இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு நிதி நெருக்கடியில் இருக்கக்கூடிய நிலையில இந்த நிதிநிலை அறிக்கையில தாக்கல் செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான திட்டங்கள் குறித்தும், குறிப்பாக மாணவிகள் மகளிருக்கு முக்கிய திட்டங்கள்ல கூடுதல் பயனாளிகளை இணைப்பது குறித்தான முடிவுகளையும் இன்றைய நிதிநிலை அறிக்கை தொடர்பான இந்த அமைச்சரவை கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகளை எடுத்து அதை முதலமைச்சர் இன்றைக்கு செய்தியாளரிடம் தெரிவிக்க இருக்கிறார். இந்த கூட்டம் சரியாக 11:45 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. சுமார் 45 நிமிடங்கள் வரை இந்த அமைச்சரவை கூட்டம் நீடிக்கும் என தெரிகிறது. அதற்கு பிறகு இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காயத்ரி. நன்றி அபினேஷ். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.